சீக்கிரம் இந்தியாவை வித்துட்டு கல்லாப்பெட்டியை நிறைக்கிறது யாருன்னு தான். இது தெரியாம நீ டெவலப்னு கிளம்பி இருக்கிறியா? அவன் இருக்கான்ல ஹிட்லரு, இல்லை பைத்தியக்காரங்களா, அவனுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே ஒரு போட்டி தான். சீக்கிரம் இந்தியாவை வித்துட்டு கல்லாப்பெட்டியை நிறைக்கிறது யாருன்னு தான். இது தெரியாம நீ டெவலப்னு கிளம்பி இருக்கிறியா? அவன் இருக்கான்ல ஹிட்லரு, ஜெர்மனி முற்று முழுதாக அழிந்து வீழும் வரை ஜெர்மானியர்கள் நம்பினார்கள் ஹிட்லர் செய்வதெல்லாம் தேசப்பற்று என்று. அதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் தேசப்பற்று என்று. மொத்தமாக இந்த தேசம் வீழும் போது நீ எழுவாய், சுடுகாட்டிலிருந்து எழுவாய். ஒன்னு இருக்காது உனக்கு. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் சொல்லுங்க, வெள்ளைக்காரன் கட்டி வச்ச கட்டடம், வெள்ளைக்காரன் கட்டி வச்ச பள்ளிக்கூடம், வெள்ளைக்காரன் போட்டு வச்ச தண்டவாளம், எல்லாமே அவன் போட்டு வச்சதுதான். இவர்கள் நமக்கென்று ஒரு பொது சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று காட்டுங்க. ஒன்று, ஒரு பொது சொத்து. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், வானூர்தி நிலையங்கள், துறைமுகம், ஏதாவது ஒன்று. ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் விற்று விட்டார்கள். எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகள் லாபம் ஈட்டும் தொழிலாக மாறிவிட்டது. எவ்வளவு வலிதோ இந்த நிலை என்பதை என் தம்பி தங்கைகள் நீங்கள் புரிந்து கொண்டு விழித்துக் கொள்ள வேண்டும். ஐயா இறை என்பவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, படிக்கிற வாய்ப்பிருந்தும் படிக்காமல் இருக்கிற தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். பாடம் மட்டுமே படிக்கிற என் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். பாடத்தையும் தாண்டி அறிவை தேடணும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். படிக்கணும். அதுல அவர் சொல்றார், ஒருவன் பன்னி போலே கத்துவான். பன்னி எழுதுறாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவர்களுக்கே எப்போதும் முதலிடம் கிடைக்கும் என்று. அதனால் என் அன்பு பிள்ளைகள் விழிப்புணர்வு அடையணும், எச்சரிச்சுக்கணும், ஏமாந்துடக்கூடாது. தமிழ் பேரினத்தின் பேரன்பையும் பெருந்தன்மையும் மற்ற இனங்கள் இளிச்சவாய்த்தனம் என்று எண்ணிவிட்டார்கள். உன்னுடைய பழுப்பு நிலக்கரி இந்த நிலத்தில் எல்லோருக்கும் பொதுமை. உன்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லோருக்கும். உன்னுடைய அணு உலையில் உற்பத்தி செய்கிற மின்சாரம் எல்லோருக்கும். உன்னுடைய மலைகள் வளம் எல்லாரும் நெறி கொண்டு வரான். ஆந்திராவுக்கு போகுது, கேரளாவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போகுது. உன்னுடைய மணல் எல்லா மாநிலத்திற்கும் போகுது, எல்லா அரபு நாடுகளுக்கும் போகுது. கப்பலில் ஏறி கடல் தாண்டி போகுது. ஆனால் மற்றவர்களில் வளத்தில் எதையாவது ஒன்றை நீ எடுக்க முடியுமா? உன்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லா மாநிலங்களுக்கும் மின்சாரத்தை கொடுக்குது. உன்னுடைய வளம் எல்லாருக்கும் பொது. காரணம் உன்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் முல்லை பெரியாற்று நதிநீர் நீர்வளம் கேரளாவுக்கு, காவிரி நதிநீர் வளம் கன்னடர்களுக்கு, கர்நாடகாவுக்கு. அப்படி என்றால் அவரவர் வளம் அவரவர்க்கே என்றால் என்னுடைய வளம் எனக்கே தானே என்ற நிலையை நாம் எடுத்தால் என்னாகும் என்பதை இவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த நிலைக்கு நம்மளை தள்ளவிடக்கூடாது. தள்ளிட்டான் நான் வந்துட்டேன்னா அது நடந்துடும்.